யாக்கோபுக்கு இந்த தரிசனம் ஒரு ஏணி அவர் பார்க்கிறார். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறார்கள். அதற்கு மேலே தேவன் என்று யாக்கோபுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அப்படின்னு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நான் உன் கூடவே இருப்பேன். இப்ப எப்படி நீ கோலும் கையுமா வெறுங்கையா போகிறியோ, உன்னை நான் ஆசீர்வதித்து மறுபடியும் இதே ஸ்தலத்துல நீ போகிறபடி இல்லை, வரும்போது நீ வேற ஆளா இருப்ப, உன்னை நான் பிளஸ் பண்ணுவேன், உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை நான் நினைச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆனா அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது, மனுஷ குமாரனிடத்திலிருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா. அந்த வார்த்தை ஆமென். இப்ப இயேசுவின் நாமத்தின் வழியாக நீங்கள் ஒரு ஜெபத்தை சொன்னால் தான் அது பரலோகத்துக்கு போகும். அதான் ஏறுகிறது. ஹல்லேலூயா. அதே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையையும் பாடையும் ரத்தத்தையும் பார்த்துத்தான் பிதா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசுதான் இப்ப அந்த ஏணிய போல, அவர் மூலமாக அவர் வழியாக. சொல்லுங்களேன் கூட சேர்ந்து, அவர் மூலமாக அவர் வழியாக, அவர் மூலமாய் ஜெபிக்கிற ஜெபம், அவர் மூலமாய் துதிக்கிறது, அவர் வழியாக எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும். பாட பாட அடைக்கப்பட்ட அந்த வானங்கள்லாம் திறக்கப்படும். நேசமகன் என்று நித்தம் சொல்லணும், நேசமகன் என்று நித்தம் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நம்முடைய அனுபவம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன ஜெபம்? என்னுடைய ஜெபம்னா, ஆண்டவரே ஒரு திறந்த வானத்தின் கீழே நான் அடக்கணும், நான் வாழ. ஹல்லேலூயா. இந்த அடைக்கப்பட்ட வானம் பயங்கரமான பாதிப்புகளை வேத புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த அடைக்கப்பட்ட வானத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, பைபிள்ல நம்ம சில இடத்துல அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வானத்தை பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலங்கள்ல ஆண்டவர் எலியாவுக்கு சொல்லிட்டார். இந்த எலியாவை குறித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எலியா எங்க பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, அவருடைய சைல்ட்ஹுட், அவருடைய வாலிப பருவம் எதுவுமே நமக்கு தெரியல. திடீர்னு பைபிள் எலியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஹல்லேலூயா. ஆமா. ஒரு சில பேரை கர்த்தர் சிறு வயதிலிருந்தே அழகா வளர்த்து என்ன பண்ணுவாரு, நம்ம பார்த்த சாமுவேலை போல அவருடைய சின்ன வயசு, அவருடைய பிள்ளை பருவம் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி கர்த்தர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாரு, கொண்டு வருவார். ஆனா மற்றொரு சிலரை எப்படி கர்த்தர் கொண்டு வருவார் அப்படின்னா, மறைத்து வைத்திருப்பார். ஒரு குறிப்பிட்ட வருஷம், ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட நிமிடம் வரும், கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் இந்த ஆகாப்பாலும் இந்த எசபேலாலும் ஒண்ணுமே என்ன பண்ண முடியல, வானம் அடைக்கப்பட்டு இருந்துச்சு. திடீரென்று கர்த்தர் எலியாவோடு பேசுறார். அதான் வானம் திறக்கிறது. வானம் திறக்கிறதுனா கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாலே அதை போல ஒரு பெரிய விஷயம் இல்லை. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு?